டுடே வந்து ஏப்ரல் 25. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னா, துணைவேந்தர் மாநாடு வந்து இன்றைக்கி வந்து எங்கே நடைபெற்றதுன்னா உதகையில் தான் நடைபெற்றது. நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நடக்குதுன்னு. 2 நாட்கள் இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. 2வது கரண்ட் அஃபேர் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் வந்து சுட்டு கொன்னுட்டாங்க பாகிஸ்தான். இதை எதிர்த்து வந்து 2 நாடுகளும், இந்தியாவும் சரி மற்றும் பாகிஸ்தானும் சரி, 2 நாட்களுமே தங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. அதோட ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னா, சிம்லா ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒப்பந்தம் வந்து எதுக்கு போடப்பட்டதுன்னா, அதாவது 2 நாடுகளுக்கு இடையேயான, அதாவது நல்லுறவு மேம்படுத்துவதற்காக 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். இது வந்து எங்கே போட்டாங்கன்னா, இமாச்சல பிரதேசம் மாநில தலைநகர் சிம்லாவில் தான் அது போட்டாங்க. எப்போ போட்டாங்கன்னா, ஜூலை 2, 1972 அன்று தான் கையெழுத்திடப்பட்டது. இந்த வாரோட 2வது கரண்ட் அஃபேர் என்னென்னா, சிந்து ஆற்று நீர் இதுவும் அதில் தான் இது வந்து பாகிஸ்தான் அவங்களுக்கு வந்து நம்ம தண்ணி விடாமல் தடுக்கிற மாதிரி நம்ம மக்களை கொன்னுட்டாங்க. அதுக்கோசரம் நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். சிந்து ஆற்று நீர் வந்து இங்கேருந்து அவங்களுக்கு போய் சேர விடாமல் தடுக்கிறதுக்கு போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வந்து சிந்து ஆற்று நீர் ஒப்பந்தம் வந்து எப்போ போட்டாங்கன்னா, செப்டம்பர் 19, 1960 அன்று தான் போடப்பட்டது. யாரால் போடப்பட்டது? அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் போடப்பட்டது. அப்போதைய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அண்டு பாகிஸ்தான் அதிபர் முகமது ஆயூப் கான், இவங்க 2 பேருக்கு இடையே வந்து கையெழுத்திடப்பட்டது. இந்த 2 சாட்சிகள் இல்லாமல் 3வது சாட்சியாக உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் என்று சொல்லக்கூடிய உலக வங்கி, இவங்க 3 சாட்சிகளை வச்சு தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. சிந்து ஆற்று